மகளிர் தினத்துக்கு நான் பெண்கள்கிட்ட ஒரே ஒரு சொல்லிக்கிறேன். உன் புருஷ தலையிடாத உனக்கு தெம்பு இருந்தா வந்து வாங்கிக்க, இல்லைன்னா உன் மேல கிரிமினல் வழக்கு பாயும். அதை பாத்துக்க. இது சம்மதமா? ஏத்துக்கிறியா நீ? இதுக்கு ஏத்துக்கிறியா நீ? என் புருஷன் ஆபீஸுக்கோ எனக்கு அறிவுரையோ சொல்ல தேவையில்லை. அப்படி சொன்னா, அப்படி யாரா நிரூபிச்சேன்னா அந்த பதவியும் போச்சு, நீ உள்ளதே கிடக்கலாம் 10 வருஷம். இதுக்கு ஒத்துக்கிறியா நீ? பொம்பளை இந்த லட்சணத்துல அவர் சீமை வேற, பெண்களுக்கு பாதியம் ஆண்களுக்கு பாதியம். அவர் சொல்லிட்டார். அவர் நல்ல சரக்கு சீமை. பெண்களுக்கு 50 சீட்டு கொடுத்துட்டாராம், 50% சீட்டு. ஆண்களுக்கு 50% சீட்டு. இங்க ஏற்கனவே 33%, 20% கொடுத்து இங்க போந்து கிடக்க என் நாட்டில். ஏயா தமிழரசி, எங்க மானாமரி சட்டமன்ற தொகுதி தமிழரசி திமுகவில், அது தாழ்த்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்துச்சு 2006 கருணாநிதி பீரியட்ல. அவர் புருஷன் ரவிக்குமார். தமிழரசி நிர்வாகம் பார்க்கல, ரவிக்குமாரே நிர்வாகம் பார்த்தாரு. நல்லா தெரிஞ்சுங்க. இங்க சேங்கமாரியா பொண்டாட்டி வசந்தி, அவங்க நிர்வாகம் பார்க்கல, சேங்கமாரன் தான் நிர்வாகம் பார்த்தாரு. அதே போல அதிமுகவில் இப்படித்தான் எல்லா பேருமே பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஆண்கள் சீட்டை உட்காந்து அவனே வேலை பார்க்க. இதுக்கு எதுக்கு இந்த வேலை? பெண்கள் ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு போக முடியாது. எதுக்கு? ஆக புரியல சிக்கல்ல மாட்டிக்கிறோம் உங்களுக்கே தெரியல. அப்புறம் எதுக்கு இந்த வேலை? பெண்களுக்கு சம பங்கு முடிச்சு எல்லாரும் கொள்றியா நீங்க? எல்லாரும் கொள்ளக்கடை வெளி ஆண்கள் வர்றியா நீங்க? ஏய், கொள்ளக்கடை வெளி எதுக்கா திறக்கிற? நேரடியா துறையா கொள்ளக்கடை எதுக்கா உனக்கு? ஆண்களுக்கு கொள்ளக்கடை இருக்கு. பெண்கள் சொல்லிட்டு ஆண்கள் வந்து பெண்களை பேர் எழுதி கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு அந்த சீட்டில் உட்காந்துக்கிறதா புரிஞ்சாங்க? இது 50% நீங்க ஏற்றிருக்கீங்க. உங்க வேலை 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம், 4 எம்எல்ஏ பொம்பளை ஜெயிச்சுப்பா. அவன் நிர்வாகம் பார்ப்பாளா, புருஷன் நிர்வாகம் பார்ப்பாளா? புருஷன் தான் நிர்வாகம் பார்ப்பேன். நான் அடி சொல்றேன். இதுக்கு எதுக்கு அவளுக்கு பதவி? நான் கேட்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமா போய் ஸ்டாலின் ஆட்சியிலே நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக பெண்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பு கேள்விக்குறி. இதெல்லாம் தேவையற்றது. அதை கொடுக்குறீங்க, இதை கொடுக்குறீங்க, இதெல்லாம் தேவையற்றது. பெண்கள் நீங்க என்ன பண்றீங்க? கேள்வி கேட்கணும்ல. எங்களுக்கு எல்லாம் வேணாமப்பா. பாத்திரம் மண்டா சீரா தேவை எங்களுக்கு வேணாமையா? அதை கொண்டு வர ஒரு தாலி கட்ட முடியாமையா? ஒரு தாலி கட்ட முடியல என்ன? எனக்கு புரிச்சா கட்டு தூக்கி எறிஞ்சிடுவாமா. என்ன தாலி இவர் கொடுக்கல? தாலி கட்டப்படானா? வரமாட்டாக்கு. அதை சம்பாரிச்சு ஒரு மோதிரத்துல ஒரு தாலி கட்ட முடியல. அது என்ன புரிச்சேன்? அவனை கட்டிக்கிட்டு வெட்டியில சோழ போட்டியா நீ? சமைச்சு வச்சுக்கிட்டு உட்கார வச்சுட்டு வீசி சிவப்பு கம்பளத்துல விளக்க மாத்த அடிச்சு வட்டி விடுமா? முதல்ல என்ன பேச்சு பேசுறாங்க? விஷயம் சொல்றேன், கரெக்டா அறிவிக்கணும். சும்மா உங்க பின்னாடி மக்கள் வந்துட்டேங்கிறதுக்காக அதிமுக அறிவிச்சுட்டு நீங்க அறிவிக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக கூட்டணி வைக்க முடியல? பாரதிய ஜனதா உத்தமே கிடையாது. அங்கே 10,000 கொடுத்து பீகார்ல ஓட்ட வாங்கினார். ஒன்னும் உத்தமே அவர் ஒன்றும் கிடையாது. 10,000 நிதிஷ்குமாருக்கு செஞ்ச சாதனைக்கு ஓட்டு குத்தி பொழந்து தள்ளிட்டேன். 10,000 ஓட்டு போடுற போது நாளைக்கு பேங்களை விழுந்துச்சு. எல்லாரும் குத்தி தள்ளிட்டா நிதிஷ்குமார். பெண்கள் ஆகா ஓகோ கடவுள் போ அதுன்னு எடப்பாடி சொன்ன மாதிரி ஆண்கள் பசில ஏறிக்க, பெண்களும் பசில ஏறிக்க. ஒரு தாலியை வாங்கிக்க, 1000 ரூபாய் வாங்கிக்க, ரேஜரிச்சா வாங்கிக்க, சின்ன ஒரு தூங்கு. இதா பேச்சு? இது பேச்சு நாடகம் விளங்குமாது? வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். நாளைக்கு மகளிர் தினம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மகளிராக இருக்க அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பெண்ணாக பிறந்ததுக்கு என்ன தவம் செய்தேன்னு சொல்லி பல பேர்லாம் படிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறதுல நாங்கள்லாம் கடமைப்பட்டிருக்கோம். எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க, எல்லாருமே பெருமையாகவே பேசுகிறாங்க பெண்களை. அதன் அடிப்படையில் நாங்களும் உங்களுக்கு உங்கள் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய தொடர்ந்து உங்களை சேவை செஞ்சுக்கிட்டு வர்றதை பார்த்து குடும்பம், பிள்ளைகள், சமுதாயம் இப்படி எத்தனையோ விஷயங்களுக்கு பணி செஞ்சுக்கிட்டு வரக்கா மீண்டும் இன்னொரு முறையை வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்க, மகளிர் தினத்தில் விஜய் அறிவிச்சிருக்காரு. மகளிர் தின கூட்டத்தில் சலுகைகள்லாம் நிறைய அறிவிச்சிருக்காரு. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீ, நல்ல பட்டுப்புடவை கொடுக்குறேன், நல்லதை அதை தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம் ஜெயலலிதா சொல்லிச்சு. இதே மாதிரி நானும் ஒரு வேலை தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதே போல் சீராட்டு இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்ட்டார். கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லா டிவி காரங்களுமே போய் விஜய். உங்களுக்கு யார் எழுதி கொடுக்குறவன்? யார் இதெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்களா அந்த குறிப்பெல்லாம்? இல்லை நீங்களா எழுதுறீங்களா? விஜய்க்கு எனக்கு ஒன்றுமே புரியலையே. எனக்கு யார் இதெல்லாம் எதுக்கே எடுக்கிறீங்க? இதெல்லாம் இதுக்கு ஏற்கனவே நடைமுறையில் தானே இருக்குது. என்ன லூசு பரண்டு வச்சா? பொண்டாட்டி சண்டை உடக்கின்ற லூசுலாம் பரண்டு வச்சா? விஜய்க்கு குடும்ப பிரச்சனை, இங்கிட்டு படப்பிரச்சனை, இங்கிட்டு 41 பேர் பிரச்சனை, அதெல்லாம் மூளை பரண்டு வச்சா உங்களுக்கு? எதுக்கே அதெல்லாம் இழுத்துக்கிட்டு வர்றீங்க? இப்போ 6 சிலிண்டரு, தாலிக்கு தங்கம், அந்த தாலிக்கு தங்கம் வாங்கின குடும்பம் கூட தொலைஞ்சு போகிற டைவர்ஸில் போய் நிற்கிது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சொல்கிறேன்? 100 பேர் சொல்கிறேன். ஜெயலலிதா தாலிக்கு தங்கம் கொடுத்துச்சுல, பூரா பேர் கோர்ட்லேயே போய் நிற்கிறேன். எனக்கு பொண்டாட்டி சரியில்லைங்கிறேன், அவன் பிள்ளை சரியில்லைங்கிறேன், எனக்கு அவ சரியில்லை, இவ சரி, பூரா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆக அது விளங்காத திட்டத்தை போட அப்படி ஒருவன் தாலி வாங்கி கட்ட முடியாதவன் என்னத்தை குடும்பம் வச்சு நடத்த போகிறேன்? அது தூக்கி எறிமா, மூத்தில் தூக்கி எறிமா கட்டி. ஒருவன் தாலி வாங்கி உனக்கு கட்டி காலம் முழுவதும் உன்னை காப்பாற்ற முடியாதவன் என்னத்தை அவன் திருப்பி காப்பாற்ற போகிறேன்? உங்களை இதுக்கு நீ கொடுக்குறியாக்கு இதுக்கு ஒருவன் சீராட்டு. அப்புறம் தினந்தனம் அரிசி பருப்புக்கு 6 ரூபா, தினந்தனம் வேலை பார்க்குறவங்களா என்ன பண்ணுற? நீங்களே வேலை பார்த்து கொடுத்துருவீங்களா? வீட்டில் வந்து விஜயம், கருணாநிதி மையன், அதே போல் எடப்பாடி பழனிசாமி, நீங்களே வேலை பார்த்து கொடுத்துருவீங்களா? நீங்கள் யாரையும் அந்த யோசனை ஆரியா அவங்களுக்கு கொடுக்குறது?
வேற ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. எதா இருந்தாலும் இதை கொடுப்பேன் அதுக்கு. சரி, இந்த பணமெல்லாம் எங்கே இருந்து வரும்? இந்த பணத்தை எந்த திட்டத்தில் கை வைப்பி? எந்த திட்டம் நடக்காது? அதுக்கு மேலே வெளியே அடிக்குமா விடுங்க. இந்த திட்டத்தில் நடக்காது. வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் கல்யாணம் நடக்கும் தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 5 லட்சம் கல்யாணத்துக்கு நீங்கள் சொல்றீங்க மொத்தத்தில் ஆவரேஜ் கணக்கு வச்சா தான் நீங்கள் ஒரு பவுன் வச்சாலும் இன்னைக்கு ஆவரேஜ் உங்களுடைய கணக்கில் பார்த்தா 2 லட்ச ரூபா வந்துடும். ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா வந்துடும். 5 லட்சம் பேர் கல்யாணம், 2 லட்ச ரூபா வந்துடும். இதுக்கு பணத்துக்கு எங்கே ஓவியா? எந்த திட்டத்தில் கை வைப்பியா? முதல்ல எந்த திட்டம் நிற்கும்? அதுக்கு மேலே வெளியே இருக்க எந்த ரோடு போடாது, எந்த பள்ளிக்கூடம் கட்டாது, எந்த வேலை வாய்ப்பெல்லாம், எந்த தொழிற்சாலைக்கு மானியம் கொடுக்க மாட்டீங்க, எங்கே மின் உற்பத்தி நடக்காது, எங்கேயா என்னையா பண்ணுறது? அதுக்கு முதல்ல விளக்கத்தை சொல்லுங்க. முதல்ல எதுக்கு அதையே சொல்லிக்கிட்டு திருப்பி கூட்டாச்சியில் குதிரை ஓட்டின மாதிரி அதை தர்றீங்க இதை தர்றீங்க. இதுக்கு எதுக்கு இப்போ அவசரம்? உங்கள் இதெல்லாம் கொடுப்பேன்னு உங்களை ஆதரிக்கல. இளைஞர்கள் இளம் பெண்கள் நல்லா ஒன்று பார்த்துங்க. விஜய்க்கு நான் சொல்கிறேன், தேவையில்லாத போய் சும்மா போயிட்டு ஒட்டக்காத்தில் போய் பம்பரச்சிட்டு கூடாது. நல்லா புரிஞ்சு பேசணும். எதாக இருந்தாலும் அரசியலில் இறங்கிட்டா புரிஞ்சு பேசணும். இவங்கெல்லாம் கொடுத்தவங்களுக்கா நம்மளும் கொடுத்ததே ஓட்டு போடுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு உங்கள் பின்னாடி இளைஞர் கூட்டம் கூட வருதா? பொம்பளை பிள்ளை கூட அப்படி கிடையாது. ஏதோ வகையில் பிடிச்சிருக்கு உங்களை, அவ்வளோதான். உங்களை விருப்பப்படுதுங்க, ஓட்டு போடுவோம், அவர் முதலமைச்சராகட்டும் ஒரு ஆசைப்படுதுங்க. நீ கொடுத்தாலும் ஓட்டு போடுறதும் போது, கொடுக்காட்டாலும் ஓட்டு போடுறதும் போது. ஆனால் நாடுடைய சீர்திருத்த தப்பாக போயிருமே, பொருளாதார கணக்கே தப்பாக போயிருமையா? இதுக்கு இடையில இப்போ என்ன ஆகி போச்சு? சட்ட ஒழுங்கு பிரச்சனை பேணி காக்கப்படும், கடுமையாக பேணி காக்கப்படும். போன கூட்டத்தில் பேசினீங்க, திருச்சி கூட்டத்தில் பேசினீங்க. நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கடுமையாக இருக்கும், பாலியல் இல்லாமல் கடுமையாக இருக்குன்னு. ஆனால் கடுமையாக எப்படி கடுமையாக இருக்கும் அதை சொல்லுங்கள், விரிவாக சொல்லுங்கள். முதல்ல சொல்லணும்ல. இந்த மனித தினம் வந்துச்சு அந்த கேள்வி கேட்போம்னு எங்களை மாதிரி 1000 பேர் கேள்வி வைப்பானே, என்ன பண்ணுவீங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு பாலியல் தொல்லை இல்லாத அளவுக்கு நாங்கள் கடுமையாக்கப்படும். எப்படி கடுமை? விளாவரியா சொல்லுங்க. முதல்ல சும்மா வாய்ட்டு சொல்லிட்டு போயிடுறதா? கடுமையாக்கப்படும். முதலமைச்சர் அதையும் சொன்னார், கடுமையாக்கப்படும். எடப்பாடி அதையும் சொன்னார், பெண்களுக்கு பாலியல் தொல்லை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. கருணாநிதி அதையும் சொன்னார். இல்லை எவன் சொன்னாலும் வருஷம் ஒரு 2000 5000 பேர் கற்பழிச்சுக்கிட்டே இருக்கேன். பட்ட போல கற்பழிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாம் தூக்கி கூட கற்பழிக்கதான் செய்கிறேன். பாலியல் பெண்கள் நடக்காமல் இருக்கா? பட்டத்துக்கு கொட்ட எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் இதுதான். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பெண்கள் நடுராத்திரில் நடந்து போக முடியல, பட்ட பகலில் போக முடியல, வர முடியல, இந்த மயிர் வழியாட்டே இருக்கு. ஆனால் நடவடிக்கை இல்லையே. நடவடிக்கை என்ன பண்ணுறது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ரொம்ப மோசமாக போகுது. ஸ்டாலின் ஆட்சியிலே நான் சொல்லியிருக்கேன். அதிருப்தி இல்லாமல் இருக்கலாம், ஆட்சிக்கு உங்களுக்கு ஆதரவாக கூட இருக்கலாம் இன்னைக்கு நிலைமைக்கு, அது வேற விஷயம். ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப படு மோசம்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? நான் 1000 ரவுடி என்கவுண்டர் போடுன்னு சொன்னீங்க. கேட்டீங்களா? 1000 ரவுண்டு என்கவுண்டர் போடு, எவனு தலை காட்டுவானான்னு பார்ப்போம். பெண்களும் தொட மாட்டேன், பிள்ளைகளும் தொட மாட்டேன், போகிற வர பொச்சவே பொத்திட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன், ரோட்டு பக்கம் வரமாட்டேன். ரெவடியை சுட்டாச்சுன்னா அப்புறம் கிட்ட ஒரு நான் நக்குறது, வெட்டுறது, குத்துறது. ஆக மொத்தத்தில் நீ வெட்ட போகிறதும் இல்லை, நீ சுட போகிறதும் இல்லை, அதை வெட்டிக்கிட்டே போக வேண்டியது. ஆளுகளை பார்க்குறவன கூட வெட்ட வேண்டியது, அழகாக கழுத்தி கூட கற்பழிக்க வேண்டியது, புரிஞ்ச சட்டைக்கு வர வேண்டியது, அவனே வெட்ட வேண்டியது. இவன் காலம் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை கட்டுக்குள்ள வைக்கிறேன். எப்படி கட்டுக்குள்ளப்பா? அதை சொல்லி என் கேள்வி அதங்க. கரும்புள்ளி கிராமத்தை பூரா கணக்கெடு, தமிழ்நாட்டில் உள்ள கரும்புள்ளி கிராமத்தை பூரா, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு 50 100 பேர் சுடும், பிரச்சனை கட்டுக்குள்ள வந்துடும். செய்வியாத இதை செய்வியா நீ? தமிழ்நாட்டில் கரும்புள்ளி கிராமம் எத்தனைன்னு கணக்கெடு முதல்ல. அந்த கிராமத்தில் ஒரு 50 100 பேர் என்கவுண்டர் போடும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை கண்டிப்பாக க்ளீன் ஆகிடும். அதை செய்ய பார்க்கலாம். அது செய்ய மாட்டேன். காலை முழுக்க அதை கொள்ளையடிக்க வேண்டியதான், காலை முழுக்க வெட்ட வேண்டியதான், காலை முழுக்க கற்பழிக்க வேண்டியது, காலை முழுக்க குத்த வேண்டியதான், அதை சாமியில் வேண்டியது, நிரூபிக்க வேண்டியது, திருப்பி வெளியில் வர வேண்டியது. இந்த அக்கப்புறத்தை இருக்குது. ஆக பெண்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பு கேள்விக்குறி. இதெல்லாம் தேவையற்றது. அதை கொடுக்குறீங்க, இதை கொடுக்குறீங்க, இதெல்லாம் தேவையற்றது. பெண்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேள்வி கேட்கணும்ல. எங்களுக்கு எல்லாம் வேணாமப்பா. பாத்திரம் மண்டா சீராத்தி தான் எங்களுக்கு வேணாமையா. அதை கொண்டு வர ஒரு தாலி கட்ட முடியாமையா? ஒரு தாலி கட்ட முடியும்னா அவன் என்ன எனக்கு புரிச்சா கழட்டி தூக்கி எறிஞ்சிடுவாமா. என்ன தாலி இவர் கொடுக்கல, தாலி என்ன கட்டப்படானா? வரமாட்டாக்கா. அதை சம்பாரிச்சு ஒரு மோதிரத்தில் ஒரு தாலி கட்ட முடியல, அவன் என்ன புரிச்சேன்? அவனை கட்டிக்கிட்டு வெட்டியில் சோழ போட்டியா? நீ சமைச்சு வச்சுக்கிட்டு உட்கார வச்சுட்டு வீசி சிவப்பு கும்பலத்தில் விளக்க மாற்ற அடித்து வத்தி விடுமா? முதல்ல என்ன பேச்சு பேசுகிறேன்? அவன் என்ன நாடு இருக்கு, வாய் இருக்குன்னு எதாக இருந்தாலும் பேசிட்டு போகிறதா? எதாக இருந்தாலும் இது தப்பு. இது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கோல் உச்சிரவே தப்பு. மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறதுக்காக குண்டகமாட்டக்க அறிவிக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நேர்மையாக கரெக்டாக அறிவிக்கணும். விஷயம் சொல்கிறேன், கரெக்டாக அறிவிக்கணும். சும்மா உங்கள் பின்னாடி மக்கள் வந்துட்டேங்கிறதுக்காக அதிமுக அறிவிச்சுட்டு நீங்கள் அறிவிக்கிறீங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? அதிமுக கூட்டணி வைக்க புரியல? நேற்று சொன்னது சரியாக வந்துருச்சா? அவர் சொன்னதை நீ சொல்கிற, நீ சொன்னதே அவர் சொல்கிறார். இது கூட்டணி சொல்ல வேண்டிய ஒரே அடியில் இதுக்கு சுற்றியே வந்துக்கிட்டு இருக்கிய. அதிமுகவும் விஜயும் சுற்றியே வந்துக்கிட்டு இருக்க ஒரே பேச்சு. அதிமுக என்னென்ன சொல்லுதோ அதை நான் செயல்படுத்துவேன். நான் என்னென்ன சொல்கிறேன் அதே அதிமுக செயல்படுத்தி சொல்லிட்டு போகணும். ஒரே பேச்சில் பாரதிய ஜனதாக்காரன் உத்தமே கிடையாது. அங்கே 10,000 கொடுத்து பீகாரில் ஓட்ட வாங்கினார். ஒன்றும் உத்தமே அவர் ஒன்றும் கிடையாது. 10,000 நிதிஷ்குமாருக்கு செஞ்ச சாதனைக்கு ஓட்டு குத்தி பொழந்து தள்ளிட்டேன். 10,000 ஓட்டு போடுற போது நாளைக்கு பேங்கில் விழுந்துச்சு. எல்லாரும் குத்தி தள்ளிட்டேன் நிதிஷ்குமாருக்கு. பெண்கள் ஆகா ஓகோ கடவுள் அதுன்னு புலம்ப ஆரம்பிச்சாரு. எல்லாரும் குத்து தள்ளிட்டேன். அதே மாதிரி இப்போ செய்யுங்க. அதே மாதிரி சொல்லிட வேண்டியான இதுக்கு எதுக்கு வச சுற்றியே வந்துக்கிட்டு இருக்கிய? யாருக்குமே ஒரு முன்னேற்பாடான ஒரு முன்னோட்டமான ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தணும்னு அறிவே இல்லையே. எல்லாத்துக்குமே மங்கி போச்சா? எல்லாத்துக்கும் அரசியல் தெரிஞ்சால் வரணும். அரசியல் தெரியணும்னா அரசியல் விட்டு போயிடணும். நான் விஜய்கிட்டே சொல்கிறேன். நான் யதார்த்தமான அரசியலுக்குள்ளே நீங்கள் தேவையில்லாம போட்டு உழப்புறீங்க.
நட்டுட்டு பரம்படிக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் விஷயம். இது நல்ல பழக்கம் இல்லை. ஏன் ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கு ஆதரவாக பேசி ஒரு நாளைக்கு எதிர்ப்பாக பேசி உள்ள நிலப்பாக பேசுவேன். வேற ஆளுமே சிஞ்சாலாம் கொட்ட மாட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இப்போ நீ அறிக்கை கொடுக்கணும்னா உங்களை வஞ்சிருக்க மாட்டேன் நான். இது எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்க? சிலிண்டர் கொடுக்குறீங்க, அதை எந்த திட்டம் கடப்பில் ஓடுவியா? அதுக்குமா வெளியிடுங்க முதல்ல. அதுக்குமா வெளியிடுங்க. கொடுப்பியா ரைட்டு. எந்த திட்டத்தை கடப்பில் ஓடுவியா? எதை விலைவாசியை கூட்டுவீங்க? எது வரியை கூட்டுவீங்க? அதெல்லாம் வெளியிடுங்க. எதையுமே வெளியிடுறதில்ல. மொட்டடி அதை சும்மா கொடுப்பேன், இதை சும்மா கொடுப்பேன். எடப்பாடி சொன்ன மாதிரி ஆண்கள் பஸ்ஸில் ஏறிக்க, பெண்களும் பஸ்ஸில் ஏறிக்க, ஒரு தாலியை வாங்கிக்க, 1000 ரூபா வாங்கிக்க, ரேஜரிச்சா வாங்கிக்க, தின்னு ஒரு தூங்கு. இதா பேச்சு? இது பேச்சு நாடு விளங்குமாது? விளங்குமாது? நாடு பசி பட்டினியில் கொண்டு போயிடும். ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், பசி பட்டினியில் ஆரம்பத்திலே நாடு போயிடும். சும்மா இன்னைக்கு லேஸ் இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வெட்டிலாம் வாய்ப்பு கொடுக்காம போயிடும். வாய்ப்பு இன்னைக்கு இருக்கும்போது கொடுக்குற, நாளைக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா எதை வச்சு கொடுப்பேன்? இன்னைக்கு காசு இருக்கு கொடுக்குற, கடனை வாங்கி கூட கொடுக்குற, நாளைக்கு இல்லாமல் போச்சு எதை வச்சு கொடுப்பேன்? ரேசரிசி கூட கொடுக்க முடியாது போயிருமே நாடு. அதனால விஜயுடைய பார்வை தப்பான பார்வை. இது தேவையில்லா மகளிர் தினத்தில் வந்துக்கிட்டு சும்மா குந்தா கூட அள்ளி விட்டு போறதா? வர்றேன் பூரா ஏப்பா எங்களால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? ஒத்த ரூபா ஆளுக்கு இலவசம் கொடுக்கக்கூடாது, ஒத்த ரூபா இலவசம் கொடுக்கக்கூடாது. இந்த லட்சணத்தில் அவர் சீமை வேற பெண்களுக்கு பாதியம், ஆண்களுக்கு பாதியம். அவர் சொல்லிட்டார். அவர் நல்ல சரக்கு சீமை. பெண்களுக்கு 50 சீட்டு கொடுத்துட்டாராம், 50% சீட்டு. ஆண்களுக்கு 50% சீட்டு. இங்கே ஏற்கனவே 33%, 20% கொடுத்து இங்கே போந்து போய் கிடக்க என் நாட்டில். தமிழரசி எங்கள் மானாமரி சட்டமன்ற தொகுதி தமிழரசி திமுகவில் அது தாழ்த்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்துச்சு 2006 கருணாநிதி பீரியடில். அவர் புருஷன் ரவிக்குமார் தமிழரசி நிர்வாகம் பார்க்கல, ரவிக்குமாரே நிர்வாகம் பார்த்தாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்கே சேங்கமாரே பொண்டாட்டி வசந்தி அவங்க நிர்வாகம் பார்க்கல, சேங்கமாரன் தான் நிர்வாகம் பார்த்தாரு. அதே போல் அதிமுகவில் இப்படித்தான் எல்லா பேருமே பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஆண்கள் சீட்டை உட்காந்து அவனே வேலை பார்க்க. இதுக்கு எதுக்கு இந்த வேலை? பெண்கள் ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு போக முடியாது. எதுக்கு? ஆக புரியலை சிக்கலில் மாட்டிக்கணும் உங்களுக்கே தெரியல. அப்புறம் எதுக்கு இந்த வேலை? பெண்களுக்கு சம பங்கு கொடுத்து எல்லாரும் கொள்றியா? நீங்கள் எல்லாரும் கொள்ளக்கடை வெளியே ஆண்கள் வர்றியா? நீங்கள் கொள்ளக்கடை வெளியே எதுக்கா திறக்கிற? நேரடியாக துறையா? கொள்ளக்கடை எதுக்கா உனக்கு? ஆண்களுக்கு கொள்ளக்கடை இருக்கு. பெண்கள்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து பெண்களை பேர் எழுதி கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு அந்த சீட்டில் உட்காந்துக்கிறதா புரிஞ்சங்கார? இதுக்கு எதுக்கு இந்த வேலை? அப்போ நிர்வாகம் பார்க்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இல்லைன்னு புரிஞ்சக்காரனே ஒத்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு இந்த வேலை? அப்புறம் இப்போ சீமை ஏற்றுக்கிட்டாப்புல எப்படி 50% நீங்கள் ஏற்றுருக்கிய? உங்கள் வேலை 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம், 4 எம்எல்ஏ பொம்பளை ஜெயிச்சுப்பா. அவள் நிர்வாகம் பார்ப்பாளா? புருஷன் நிர்வாகம் பார்ப்பாளா? புருஷன் தான் நிர்வாகம் பார்ப்பேன் நான் அடி சொல்கிறேன். இதுக்கு எதுக்கு அவளுக்கு பதவி? நான் கேட்குறேன். புருஷன் கிட்டக்க வரவிடக்கூடாது. அந்த திறனை இருக்கா? அந்த திறனை பற்றி ஆட்டி இருக்கா? புருஷன் நீ எதுக்கு எனக்கு? நீ எதுக்கு எனக்கு நிர்வாகம் பண்ண தெரியும்? ஓ வேலை என்ன? ஆஃபீஸுக்கு போறியா? ஆடு மாடை பத்திரியா? பாத்திரம் மண்டத்தை வளைக்கிறியா? சமைக்கிறியா? ஓ வேலையை பார்த்துட்டே போ. நிர்வாகம் எனக்கு தெரியும் சொல்லக்கூடிய திறன் எத்தனை பொம்பளைக்கு இருக்கு? ஆனால் யாருக்கு கிடையாது. இவளே போய் சொல்லிடுவா, ஏங்க எனக்கு வேலை இருக்கு, நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்து இருக்கிற பாருங்க இவளே. ஆக மொத்தத்தில் இது சட்டத்தை ஏமாத்துற வேலையா? இதெல்லாம் கொள்ளக்கடவை திறந்து வச்சுட்டு இன்னும் 3 கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஆண்கள் போய் சுற்றி அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு ஏமாத்துறதா எல்லாத்தையும்? மகளிர் தின தினத்துக்கு நான் பெண்கள்கிட்ட ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன். உன் புருஷை தலையிடாத உனக்கு தெம்பு இருந்தா வந்து வாங்கிக்க, இல்லைன்னா உன் மேலே கிரிமினல் வழக்கு பாயும். அதை பார்த்துக்க. இது சம்மதமா? ஏற்றுக்கிறியா நீ? இதுக்கு ஏற்றுக்கிறியா நீ? என் புருஷன் ஆஃபீஸுக்கோ எனக்கு அறிவுரையோ சொல்ல தேவையில்லை. அப்படி சொன்னா, அப்படி யாரா நிரூபிச்சேன்னா அந்த பதவியும் போச்சு. நீ உள்ளதே கிடக்கலாம் 10 வருஷம். இதுக்கு ஒத்துக்கிறியா நீ? பொம்பளை ஒத்துக்கிறா சொல்லு, இந்த சட்டத்துக்கு நான் ஆதரவு.